ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்டு காயினில் சேவ் பண்ணுறது லாபமாக நஷ்டமானு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 24 கேரட் இல்லை 22 கேரட் இதில் எது கோல்டு காயினாக வாங்கணுன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி சேவ் பண்ணுன்னா நமக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்கும்னு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. பொதுவாக தங்கம் சேவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாவே கோல்டு சிட் போட்டு வாங்குறத விட நகையை வாங்குறத விட காயினாக வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா கோல்டு சிட் போட்டு ஜுவல்ல எடுத்தோன்னா கோல்டு நம்ம கையில் ஃபிசிக்கலாக வர்றதுக்கு 11 மந்த் ஆகும். அதே இது கோல்டு சிட்டு போடுற அமௌண்ட்டை நம்ம கோல்டு காயினாக வாங்கினா நம்ம கைக்கு கோல்டு வேகமாக ஃபிசிக்கலாக வந்துடுங்க. அந்த கோல்டு காயின்னு நம்ம கையில் வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி சேவ் பண்ணி கோல்டு காயின் வாங்கணும்னு மோட்டிவேட் வருங்க. நம்ம ஒரு டைம் நம்ம கையில் வாங்கி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய சேர்க்கணும்னு ஆசை நம்மளுக்கு வரும். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. இப்போது நம்ம கையில் நம்ம போட்டுக்கிற மாதிரி எந்த ஒரு நகையுமே இல்லை அப்படின்னாலும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை மேரேஜுக்குன்னு ஏதாவது ஒரு பர்பஸுக்குன்னு நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா ஜுவல்லாக வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ஜுவல்லாக வாங்கணுன்னா ரெடி கேஷ் கொண்டு போய் வாங்காதீங்க. ஏன்னா வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜுக்கு ரொம்ப அமௌண்ட் போகுங்க. நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த அமௌண்ட்டு வேஸ்டேஜுக்கும் மேக்கிங் சார்ஜுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா 11 மந்த் சிட்டில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டாக மந்த்லி கட்டிட்டு வாங்க. 11 மந்தில் ஜுவல் எடுத்துக்கலாம். அப்படி அந்த 11 மந்த் சிட்டில் மூலமாக நீங்கள் ஜுவல் எடுக்கிறதுனால வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாங்க. வேஸ்டேஜ் அமௌண்ட் நமக்கு ப்ராஃபிட் தானே. இல்லை மந்த்லி சிட்டு என்னால் கட்ட முடியாது, என்னால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது, மந்த்லி மொத்த அமௌண்ட்டு தான் கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. நீங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அந்த ரேட்டுக்கு கோல்டு கிராமாக டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபும் கொடுத்துருவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கையில் ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு கோல்டு ரேட்டு பவுனு 1 லட்ச ரூபாவாக இருந்தால் நீங்கள் வச்சுருக்கிற 2 லட்ச ரூபாய்க்கு 2 பவுன் கோல்டாக டெபாசிட் பண்ணி விடுவாங்க. அதாவது 16 கிராம் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணி 11 மாதம் நம்ம வெயிட் பண்ணணுங்க. 11 மந்த் அப்புறம் நம்ம கோல்டு ரேட்டு கூடினாலும் குறைஞ்சாலும் நீங்கள் டெபாசிட் பண்ண 2 பவுன் நகையை வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நமக்கு ஜுவல்லாக எடுத்துக்கலாங்க. ஜுவல் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 2 பவுனுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். காயினாக எடுக்காமல் ஜுவல்லாக எடுக்கணுன்னா இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி எடுத்தால் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் நமக்கு சேவ் ஆகுங்க. இல்லை அப்படின்னா எங்ககிட்ட ஜுவல்லி இருக்குது, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்கணும், அதுக்கு ஜுவல்லாக வாங்கலாமா இல்லை காயினாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்குன்னு சொல்லிட்டாவே காயினாக வாங்குறது தாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் காயின் வாங்கணும்னு சொல்கிறேன்னா காயினில் எந்த வேஸ்டேஜுமே இல்லாமல் 100% லாபம் கொடுக்குங்க. காயின் வாங்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்து வாங்கணுங்க. அப்படி கவனித்தோன்னா கண்டிப்பாக இது லாபத்தில் தாங்க கொடுக்கும். அது என்னங்கிறத 1 by 1 பார்க்கலாம். அதுபோல் கோல்டு காயின் நஷ்டத்தையும் ஏற்படுத்துங்க. அது என்னங்கிறதையும் நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. அது எந்த விதத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறதையும் பார்க்கலாம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தவங்க கூட கோல்டு காயின் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் 100% லாபத்தை கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப முக்கியமான 7 விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேங்க. அதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் வாங்கணுன்னாவே அதிக பணம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கோல்டு காயின் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம். இனிமே வந்து அந்த மாதிரியெல்லாம் எண்ணம்லாம் யாருக்கும் இருக்க வேண்டாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கம்மி அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. அது எப்படின்னா, ஒரு 1500 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் அதில் 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்க முடியுங்க. ஸோ நம்ம கோல்டு சேவிங்ஸ் வந்து 100 மில்லிகிராம் காயின்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு தான் 100 மில்லிகிராம் காயின் வந்து ரேராக வந்து கிடைக்கும், எல்லா ஷாப்லேயுமே கிடைக்காது. இப்போ வந்து பெரிய பெரிய நகைக்கடையில் வந்து 100 மில்லிகிராம் காயின் வந்து நிறைய கிடைக்கிது. ஸோ வந்து நம்மளை மாதிரி மிடில் கிளாஸு அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து கோல்டு வாங்க முடியாதவங்க வந்து குறைஞ்ச அமௌண்ட்லேயே 100 மில்லிகிராம்லேருந்தே நம்மளால் வந்து நகை வாங்க முடியுங்க. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கிறப்ப வாங்கி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்படியே 100 மில்லிகிராம் காயின்லாம் கிடைக்கிறதுனால 1500 ரூபாய் நம்ம கையில் இருக்குதுன்னா, இந்த 1500 ரூபாயை தேவையில்லாத செலவுகள், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங், தேவையில்லாமல் நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 100 மில்லிகிராம் காயின் இல்லாத போது 1500 ரூபாய்க்கு நம்ம என்ன சேவ் பண்ண முடியும்? நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பல்க் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் இப்போ ஒரு டைம் நம்ம வந்து 100 மில்லிகிராம் காயின் வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு நமக்கு வாங்குறதுக்கு ஆசை வரும். ஸோ நம்ம அந்த 1500 ரூபாய் கொண்டு போய் ட்ரெஸ் வாங்குறதும் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணும்போது நம்ம என்ன யோசிப்போம், இதுக்கு நம்ம கோல்டு காயின் வாங்கினா நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? நான் வந்து என்னோடய ஆன்லைன் ஷாப்பிங், ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாமே இந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக தாங்க கண்ட்ரோல் பண்ணினேன். எப்படின்னா, இந்த 1500 ரூபாய் தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலான்னு தோணுங்க. அன்வான்ட் செலவு செய்யணும்னு தோணும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, கோல்டு காயின் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட அன்வான்ட் செலவும் கட் ஆகும், அதே சமயம் சேவிங்ஸும் நடக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே தங்கம் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம யோசிக்கிறது கோல்டு சிட் போடுறது தாங்க. கோல்டு சிட்டு உங்களால் கட்ட முடியும், ரெகுலராக கண்டினியூவாக நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா போடுங்க. இப்போ நல்ல விஷயந்தாங்க. கோல்டு சிட்டு போடுற அமௌண்ட்டுக்கு ஜுவல்லாக எடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு காயினாக வாங்குங்க. ஓகேங்களா? கோல்டு சிட்டு போட்டு காயினாக வாங்கினா அது நம்மளுக்கு லாஸ் தாங்க. இது வந்து நல்ல ஒரு ஐடியாங்க. ஏன்னா நம்ம கோல்டு சிட்டில் ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு 2 கிராம் 3 கிராம் சேர்ந்துருக்கும். காயின் வந்து நம்ம கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து காயின் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கிராம் சேர்ந்துச்சுன்னா டோட்டலாக 3 கிராம் ஆயிரும். அப்போனா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனில் ஒரு ஜுவல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வீடு, எஜுகேஷன், இடம் வாங்குகிற பிளான் இருக்குது அப்படின்னா பணமாக இருந்தால் செலவாகிடும். லோன் போடாமல் மொத்த அமௌண்ட்டும் சேவ் பண்ணணும். பணமாக வச்சுருந்தா பணத்தோட வேல்யூ கம்மியாகிடும். எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும். வேணுங்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணதை யூஸ் பண்ணி இடம், வீடு வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா கோல்டு ஜுவல்லில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ண. ஏன் கோல்டு ஜுவல்லில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கோல்டு ஜுவல்லை வந்து எடுத்து ரீசேல் பண்ணும்போது அதுக்கு நம்ம பே பண்ணின மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுங்க. அதுவே கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். நம்ம ஜுவல் எடுக்கும்போது 18 to 22 வரைக்கும் வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ் கொடுத்தோன்னா, இந்த காயினில் வந்து 2% தாங்க நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம காயினில் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு இடம், வீடு வாங்கலாங்க. கோல்டு காயின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு லாஸும் கம்மி, ஹிடன் சார்ஜும் கம்மியாக இருக்குங்க. கோல்டு காயினில் கூட 22 கேரட் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரீசேல் பண்ணும்போது சில ஹிடன் வேஸ்டேஜ் வந்து ஆகுங்க. ஏன்னா 22 கேரட்டில் கோல்டோட சில மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், லைக் காப்பர், சில்வர் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். ரீசேல் பண்ணும்போது அந்த 22 கேரட்டுக்கு காயினுக்கு மெட்டல் வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள தங்கத்துக்கு தாங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுவே 24 கேரட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு 100% பியூர் கோல்டுங்க 24 கேரட். ஸோ எந்த ஒரு வேஸ்டேஜுமே மைனஸ் ஆகாமல் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே கிடைக்கும். கோல்டு காயின் வாங்கணுன்னா கூட நீங்கள் வந்து எந்த மாதிரி டயத்தில் வாங்கலாம், எந்த மாதிரி டயத்தில் வாங்கினா உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னா, ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபர் போடுவாங்க பார்த்துங்க, அந்த மாதிரி டயத்தில் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா கோல்டு காயினுக்கு போடுற 2% வேஸ்டேஜ் கூட இல்லாமல் கோல்டு ரேட்டு மட்டும் கொடுத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க. மற்ற டயத்தில் நம்ம போய் கோல்டு காயின் வாங்கினோன்னா 2 to 3% வரைக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் வாங்கினீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் நமக்கு சேவ் ஆகுங்க. இந்த
இந்த மாதிரி தாங்க சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தாங்க நான் வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணினேன். இப்போ நம்ம வந்து பார்த்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நம்ம கோல்டு காயின் வாங்குறதுல லாபம் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் கோல்டு காயின் வாங்கினேன். திரும்பி வந்து அதை நான் ரீசேல் பண்ணிட்டேன். எதுக்காகனா நம்ம ரீசெண்டாக தான் வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரீசேல் பண்ணிட்டேங்க. கோல்டு காயினில் வந்து லாபம் கிடைக்குங்க. அதே டைம் நம்ம வந்து சில விஷயங்கள் நோட் பண்ணாமல் இருந்தோன்னா நஷ்டமும் ஆகுங்க. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். கோல்டு காயின் வாங்கின உடனே விற்றா நமக்கு வந்து நஷ்டங்க. ஏன்னா நம்ம வந்து 2% வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி தான் வாங்குகிறோம். இப்போ இந்த மந்த்து வந்து நான் ஒரு காயின் வாங்குகிறேன், உடனே ஒரு 1 வீக்கில் வந்து நான் ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் ரீசேல் பண்ணும்போது நான் பே பண்ணின வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் எனக்கு லாஸ் ஆகுங்க. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே கொஞ்சம் ஒரு லாங் டேர்முக்கு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குங்க. இதே லாங் டேர்ம் பர்பஸ்க்கு மட்டும் கோல்டு காயின் வாங்குங்க. இல்லை கோல்டு காயின் வாங்கி உடனே ரீசேல் பண்ணுற ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்காமல் பணமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோல்டு காயினுக்கு கட்டுற 2% 3% வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் கிடச்சிரும். லாங் டேர்ம்னால் மட்டும் நீங்கள் வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு காயினுக்கு 2 to 3% தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. ஒரு சில கடையில் வந்து 4 to 5% வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கடையில் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து நஷ்டம்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கோல்டு காயின் எடுக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனா நஷ்டமாகும்னா கோல்டு சிட் போட்டு காயின் வாங்குறதுங்க. கோல்டு சிட் போட்டு ஜுவல் வாங்குங்க. காயின் வாங்கினா நமக்கு நஷ்டம் தாங்க. ஏன்னா கோல்டு சிட் போட்டு காயின் வாங்கணும் நஷ்டம்னா கோல்டு சிட்டில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லைங்க. நம்மளுக்கு வந்து அது ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதிக வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் வந்து வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து கோல்டு சிட்டில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். கோல்டு காயினுக்கு வந்து 2% 3% தான் கொடுப்பாங்க. அந்த கம்மி பர்சன்டேஜோட ஜுவல் வாங்கினா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கிடைக்காதுங்க. ஸோ நீங்கள் கோல்டு சிட்டில் வாங்கினீங்கன்னா ஜுவல்லாக வாங்கிக்கோங்க. இல்லை காயினாக வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்கள் கையில் கிடைக்கிற காசு வந்து எவ்வளோ இருக்கோ அதை போய் கொடுத்து அதுக்கு எத்தனை மில்லிகிராம் காயின் நம்மளால் வாங்க முடியுமோ வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் ஆகாதுங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தது மூலமாக நம்ம ஜுவல்லும் எடுக்கலாமா, இல்லை 22 கேரட் காயின் எடுக்கலாமா, இல்லை 24 கேரட் காயின் எடுக்கலாமா, எந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுற பிளானில் இருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் எதில் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.